காங்கிரஸ் எழுப்பிய அந்த கேள்விகள்ல ஓவராலா ஒரு ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர்ல இப்ப நீங்களே சொல்ற மாரி, நாம பார்த்த மாரி, நாம ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருந்தோம். எந்த இடத்துல நீங்க நிறுத்தலாம்னு முடிவு பண்ணீங்க? இந்திரா காந்திக்கு இருந்த அந்த கரேஜ்ல ஒரு 50% உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். இந்திரா காந்திக்கு இருந்த கரேஜ்ல சோனியா காந்திக்கு 10% இருந்திருந்தா மும்பை அட்டாக் அப்புறம் பாகிஸ்தானுக்கு புகட்ட வேண்டிய பாடம் புகட்டி இருப்போம்ல. மன்மோகன் சிங் 5% இருந்திருந்தா கூட தைரியமா சில முடிவுகள் எடுத்திருப்பாருல்ல. சிதம்பரத்துக்கு 1% இருந்திருந்தா கூட இந்தியாவில் அச்சடிக்கிற மிஷினை பாகிஸ்தானுக்கு வித்திருக்க மாட்டாங்கல்ல. ஸோ தைரியத்தை பத்தி யார் பேசுறதுன்றது கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டா நல்லது. ராகுல் காந்தி மோடி எங்கே நிறுத்த வேண்டும் என்பதற்கு காரணம் நான் சொல்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்ன? தீவிரவாத முகாம்களை தாக்குவது. தாக்கின மறுநாளே அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்க வேண்டும் என்று எண்ணினோம், நாங்கள் தாக்கிவிட்டோம், எங்களோட ஆபரேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்துக்கு போனது யார்? பாகிஸ்தான். எர்த்குவேக்கை தாங்கக்கூடியது, நியூக்ளியர் அட்டாக்கை தாங்கக்கூடிய பங்கரை அழித்தோம். அன்னைக்கு பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் அதுக்கு முன்னாடி ஃபுல்லா தகர்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட கமாண்ட் சென்டரை தகர்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும், அதாவது அது மெசைல்கள் ஆகட்டும் இல்ல விமானங்கள் ஆகட்டும், 20 அடிக்கு பள்ளம் இருக்கு சார் ரேமியா இருக்கான்ல. 20 அடி பள்ளம் ரன்வேல இருந்தா எந்த பிளேன் பறக்கும்? அவங்களோட ஹேங்கர்ஸ், பிளேன்களை நிக்க வைக்கிற ஹேங்கர்ஸ் எல்லாத்தையும் அது மேல கொண்டு ஒரு இடம் கூட சிவிலியன் ஏரியா டார்கெட் இல்லை. பண்ணோமா? இதெல்லாம் அட்டாக் பண்ண பிற்பாடு பாகிஸ்தான் இந்தியாவிடம் மன்றாடியது, இதுக்கு மேல அடிக்காத, விட்டுரு அப்படின்ட்டு. அங்கதான் அந்த கேள்வி வருது. சரி, அவங்க விட்டுருன்னு கேட்டாங்க, நீங்க ஏன் விட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த காங்கிரஸ் எழுப்பக்கூடிய நான் கேள்வி என்னடான்னா, சரி இதுக்கு மேல அடிப்பதற்கு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன டார்கெட்ஸ் இருக்கு?